இன்னைக்கு தந்தை பெரியார் கூட எடுத்துக்கங்க. அவர் வந்து ஒரு காலத்தில் பிள்ளையாருடைய மிகப்பெரிய பக்தராக இருந்தார். ஒரு நேரத்துல ஒரு பாப்பானும் அவரும் பேசிட்டு இருந்தாங்க. பாப்பா பார்த்தா பூணூல் போட்டுதான். என்னன்னா நீ மட்டும் பூணூல் போட்டுங்கிற, எனக்கு பூணூல் போடலையேன்னு கேக்குறாங்க. அடப்பாய், நீ சூத்திரவாள், உனக்கு பூணூல் போடக்கூடாதுன்ட்டான். அப்ப நீ போட்டீங்கன்னா நான் பிரம்மம் அறிந்தவன், அதனால நான் பூணூல் போடுறேன்ட்டான். என்ன சூத்திரவாள் பொருளையும் சொன்ன அப்பா அடிச்சுட்டு இருப்பாரு. என்னன்னான்ட்டு அப்புறம் யோசித்தார். உடனே சமஸ்கிருத வார்த்தை என்ன சூத்திராவுக்கு என்ன பாருனாக்கா, அங்கதான் தெரியுது இஸ் சன் ஆஃப் பிராஸ்டிடியூட்ன்றான். எவன் ஒருவன் பார்ப்பனர்களால் பூணூல் போட மறுக்கப்படுகின்றானோ அவன் சூத்திரர்களாக கருதப்படுகின்றான். சூத்திரர்களாக கருதப்படுகின்ற அவன் தாசியின் மகன். அவங்க அப்பன் பேரை யாருன்னு அவனுக்கு யாரு அப்பனே தெரியாது. அவங்க அம்மா ஒரு விலைமகள் பெற்றெடுத்த மகன் அப்படி இருக்காங்க. பாருங்க, அவர் அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சிட்டார் பெரியார். என் தாய் கற்புக்கு அரசி, என்னை பெற்றெடுத்த தாய் தான் எனக்கு கடவுள். ஆனால் நான் வணங்குகின்ற கடவுளோ என் தாயை தேவையா இருந்துங்க, அந்த மகன் தேவைங்க.